வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி அறிக்கை வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். செயற்கை நுண்ணறிவின் தாக்கம் குறித்த சர்வதேச உச்சி மாநாடு இம்முறை இந்தியாவில் அடுத்த மாதம் நடைபெறும் என மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இதற்கான முன்னேற்பாடுகளின் ஒரு பகுதியாக ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் இன்று நடைபெற்ற பிராந்திய மாநாட்டில் பேசுகையில் அவர் இதை அறிவித்தார். செயற்கை நுண்ணறிவின் தாக்கங்கள் குறித்த பிராந்திய மாநாடுகள் ஏற்கனவே மேகாலயா மற்றும் ஒடிசாவில் நடத்தப்பட்டு இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்தியாவின் செயற்கை நுண்ணறிவு துறையில் $70 பில்லியன் அளவிற்கு முதலீடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அடுத்த 10 ஆண்டுகளில் 10 லட்சம் இளைஞர்கள் மற்றும் சிறு தொழில் முனைவோர் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் பயிற்சி பெறுவார்கள் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். ஊட்டச்சத்து குறைபாட்டை போக்கி நாட்டின் ஊட்டச்சத்து பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதில் கார்ப்பரேட் சமூக பொறுப்புணர்வு திட்டத்தின் பங்கு என்பது குறித்த மாநாட்டை இன்று புதுடெல்லியில் மத்திய தொழில் வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தொடக்கி வைத்தார். ஊட்டச்சத்து குறைபாட்டின் அடிப்படை காரணங்களை கண்டறிந்து போக்க வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். ஊட்டச்சத்து நிலவரத்தை மேம்படுத்துவதில் அனைத்து அரசு துறைகளின் ஈடுபாடு அடங்கிய முழுமையான அணுகுமுறை ஒன்றை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தி வருவதாகவும் கார்ப்பரேட் நிறுவனங்கள் தங்களின் சமூக பொறுப்புணர்வு நிதி மூலம் இதில் முக்கிய பங்களிக்க முடியும் என்றும் அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறினார். சத்தீஸ்கர் மாநிலத்தின் பிலாய் சுரங்கப் பகுதியில் வாசனை பால் வழங்குவதற்கான பிலா எஃகு ஆலையின் பால் பரிசு CSR திட்டத்தின் 3ஆம் கட்ட பணிகளையும் மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூர் மாவட்டத்தின் ஊரக பகுதிகளைச் சேர்ந்த அங்கன்வாடி குழந்தைகளுக்கு சத்துமாவு வழங்கும் வகையிலான IDBI வங்கியின் சிசு சஞ்சீவினி CSR திட்டத்தையும் அமைச்சர் இம்மாநாட்டின் போது தொடக்கி வைத்தார். நடப்பாண்டிற்கான இந்தியா எரிசக்தி வார விழா கோவாவில் வரும் 27ஆம் தேதி தொடங்க உள்ளது. பல்வேறு நாடுகளில் இருந்து அரசு தலைவர்கள், தொழில்துறை நிர்வாகிகள், தொழில்நுட்ப வல்லுநர்கள் மற்றும் புதுமை படைப்பாளிகள் இந்த 4 நாள் விழாவில் கலந்து கொண்டு நீடித்த எரிசக்தி ஆதாரங்களுடன் கூடிய எதிர்காலத்தை உருவாக்குவது குறித்து விவாதிக்க உள்ளனர். உலக நாடுகளின் எரிசக்தி தேவை ஆண்டுதோறும் அதிகரித்து வரும் நிலையில் இதில் இந்தியாவின் தேவை மட்டும் 2050ஆம் ஆண்டில் 23% இருக்கும் என சர்வதேச எரிசக்தி ஏஜென்சி கணிப்பு வெளியிட்டுள்ளதும் நீண்டகால எரிசக்தி பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் உள்நாட்டு அளவிலான எண்ணெய் கண்டுபிடிப்பு மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகளை இந்தியா தொடர்ச்சியான முறையில் வலுப்படுத்தி வருவதும் குறிப்பிடத்தக்கது. மத்திய அரசு வழிகாட்டுதலின்படி புதுச்சேரி அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகத்தால் மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் இளைஞர்களுக்காக நடத்தப்பட்ட பேச்சுப் போட்டி, கவிதைப் போட்டி, வினாடி வினா உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்கள் புதுடெல்லி பாரத் மண்டபத்தில் வரும் 10ஆம் தேதி தொடங்க உள்ள தேசிய இளையோர் விழாவில் பங்கேற்க உள்ளனர். இவர்களை தலைநகருக்கு வழியனுப்பும் விழா புதுச்சேரி லோக் நிவாசில் இன்று நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆகியோர் இதில் கலந்து கொண்டு டெல்லி செல்லும் இளைஞர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி வழி அனுப்பி வைத்தனர். மாநில இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் வாழ்த்துரை வழங்கினார். துறை செயலர் திரு கிருஷ்ணமோகன், துறை இயக்குநர் திரு சுதாகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கடந்த 1ஆம் தேதி இலங்கை கடற்படையினரால் பிடித்துச் செல்லப்பட்ட 11 இந்திய மீனவர்களை மீட்க வெளியுறவு அமைச்சரின் தலையீட்டை நாடி முதலமைச்சர் திரு ரங்கசாமி வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியுள்ளார். வெளியுறவு அமைச்சர் முன்னுரிமை அடிப்படையில் இலங்கை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு மீனவர்களை படகுடன் சேர்த்து மீட்க வேண்டும் என முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். கோடியக்கரை அருகே மீன் பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கை கடற்படையினரால் பிடித்துச் செல்லப்பட்ட 11 இந்திய மீனவர்களில் 10 பேர் புதுச்சேரியின் காரைக்கால் பகுதியைச் சேர்ந்தவர்கள். எஞ்சிய ஒருவர் தமிழக மீனவர் ஆவார். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபத்தூணில் தீபம் ஏற்ற அனுமதி அளித்து தனி நீதிபதி ஒருவரால் அண்மையில் வழங்கப்பட்ட தீர்ப்பு செல்லுபடியாகும் என சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை இன்று உத்தரவிட்டுள்ளது. தீபத்தூண் அமைந்துள்ள இடம் திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலுக்கு சொந்தமானதே என்று நீதிபதிகள் திரு ஜெயச்சந்திரன், திரு ராமகிருஷ்ணன் ஆகியோர் அடங்கிய அமர்வு இன்று தனது உத்தரவில் கூறியது. நீதிமன்றத்தின் இன்றைய உத்தரவை பாரதிய ஜனதா கட்சி வரவேற்றுள்ளது. தனி நீதிபதியின் உத்தரவை ஆட்சேபித்து தமிழக அரசு மேல்முறையீடு செய்தது துரதிருஷ்டவசமானது என்றும் நீதிமன்றத்தின் இன்றைய உத்தரவு முருக பக்தர்களுக்கு நீதி வழங்கி இருப்பதாகவும் மத்திய தொழில் வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். தமிழகத்தில் உள்ள திமுக அரசு இந்துக்களின் வழிபாட்டு உரிமையில் தலையிடுவதை இனியாவது நிறுத்திக் கொள்ள வேண்டும் என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இன்றும் நாளையும் தமிழகத்தின் ஓரிரு இடங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 12ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.